இல்ல எனக்கு புரியல. விஜய் அவர்கள் ஒரு பேச்சுக்காக தான் அதெல்லாம் சொல்றாங்க. நிச்சயமா ஒரு பேச்சுக்காக ஸ்டேஜ்ல கண்டென்ட் வேணும் இல்லையா உங்களுக்கு பேசுறதுக்கு, அதுக்காக வந்துட்டு அவர் சொல்லிட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் நீங்க நிஜமாவே ப்ரோமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சும்மா ஸ்டேஜ்ல சொல்லிட்டு போறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலை தான் தாவேக்கால வந்துட்டு ப்ரொவைல் ஆயிட்டு இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணாலே பார்த்துருக்கீங்க? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினால தான் தாவேக்கால இருந்து வெளியில வந்தேன். ஏன்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்புல போவோம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் இப்போ இவங்க என்ன ப்ரமோட் பண்ணும்போது என்னால ஒரு 2 பேர் வந்துட்டு தாவேக்கால இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கல. பயங்கரமான ஒரு டீ ப்ரமோஷன் இல்லாட்டி வந்துட்டு மட்டம் தட்டுறது எல்லா இடங்களையும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தாவேக்கால எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட என்ன நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்கள் தாவேக்கால அந்தளவுக்கு கல அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை கல அரசியல்லாம் அவங்க இருக்கவே விடலை அப்படிங்கிறதான் உண்மை. கல அரசியல் வரும்போது எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மக்கள் இயக்கத்திலேருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் என் மேலே அவங்க அதிகமாக வச்ச ஒரு விமர்சனம். ஆனால் இப்போ பார்த்தா மக்கள் இயக்கத்திலேருந்து இருந்தவங்களுக்கு கூட சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. நேற்று கூட ஒருத்தர் புலம்பிட்டு இருந்தார், ஸோ இங்கே மக்கள் இயக்கத்திலிருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு மேலே ஒரு ஸ்டேட் ஸ்பீச்சுக்காக ரீச் அவுட்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் தாவேக்கா தலைவர். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு, இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.